கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மத்தியோ 19வது அதிகாரம் 6வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுது. இப்ப அநேகருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, தன்னோட லைஃப் பார்ட்னர் கரெக்டானவங்க கிடையாது. நம்ம வேற யாரனா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு முந்தின யார் கூடனா ஒரு காதல் திருமணம் நடக்கிறதா இருந்திருக்கும். ஆனா வேற ஒருத்தவங்கள அவங்க திருமணம் செய்ற மாரி நிலைமையில தள்ளப்பட்டு வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நம்ம அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் தோணும் சில டைம்ல. அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு ஏசப்பா உங்களுக்குன்னு கொடுத்தவங்க தான் ரைட் லைஃப் பார்ட்னர். அவங்க தான் உங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர். கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அதை இணைச்சது கர்த்தரா இருக்கிறார். நீங்க தேவையில்லாம இப்ப இருக்க லைஃப முந்தின வாழ்க்கையை நினைச்சு, ஏன்னா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேணாம் என்று வசனம் இருக்கு. முந்தின காரியங்கள் ஒளிந்து போயிட்டு புதிய காரியங்கள் உங்க லைஃப் பார்ட்னர் தான் ஏசப்பா உங்களுக்குன்னு கொடுத்தவர். அது கணவனுக்கு மனைவியா இருக்கட்டும், மனைவிக்கு கணவனா இருக்கட்டும், அவர் கொடுத்த லைஃப் பார்ட்னர் எப்பயுமே அது கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இல்லைன்னா கூட ஏசப்பா அது கரெக்டா மாத்துவாரு. உங்களுக்கு பிடித்த மாதிரி, உங்களை நேசிக்கிற மாதிரி. கர்த்தர் இணைச்சது எப்பயுமே மனுஷன் நம்ம இருதயம் தான் மாறி போகும். நமக்கு தான் தெரியாது. இங்க ஒவ்வொன்றுமே ரிலேஷன்ஷிப் எல்லாமே தேவனால் அது இணைக்கப்பட்டதா இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்க நம்பணும். ஈசாக்குக்கு ரெபெக்காள் தான் அப்படின்றத கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சுட்டாரு. அவர் தான் அதை குறித்து வைத்திருந்தார். அதனால தான் எங்க இருந்தாலும் ரெபெக்காள் ஈசாக்கோட சேர்ந்தாங்க. அதே போலதான் உங்களோட லைஃப் பார்ட்னர் தான் ரைட்டான பர்சன்றத நீங்க நம்பி நீங்க வாழும்போது தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.